கேப்ப? அட அறிவு கட்ட முண்டம், என்னையா தின்னுட்டு இருக்க? அடி லூசு சுருக்கி கேப்ப. நான் கேட்க மாட்டேங்க, நான் கேட்க மாட்டேன். என்ன திங்கிறீங்க? டேய் அடி கொங்கா சுருக்கி கேப்படி. யோ நான் கேட்க மாட்டேயா. டேய் பொளந்துடுவேன் பொளந்து. கேப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்க மாட்டேன் நக்க மாட்டேன்னு. புட்டு கேட்க மாட்டேன்னு சொல்றலையா? டேய் இப்ப யாரா இவ கிறுக்கு சிரிக்கா இருப்பா? இவன் யாரா அவ கிறுக்கு பிடிச்சவனா இருப்பான் போல. நான் கேட்க மாட்டேன்னு சொல்றலையா? நீ கேப்ப. நீ என்ன திங்கற? நீ கேட்க மாட்டேடி. நான் திங்கிறது கேப்படி. முகரியா பாரு முகரே. கொஞ்சோண்டு கேப்ப பையில இருந்து எடுத்து வாயில ஓட்டு முண்டுக்கிட்டு வந்தா கேப்பேன்றா. கேப்பே திங்கறியா? ஆமா கேப்பே தான் திங்கறாங்க. வேற ஓம்டியா திங்கறாங்க. முகரே பாரு முகரே. சோத்த தான திங்கற. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனா? நான் திங்கறத நீ கேப்பேங்கிறது மாதிரி. டேய் கேப்ப தெரியுமா தெரியாதா? கேப்ப திங்க தெரியுங்க. இந்த பாரு கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, திணை, சாமவலி, குதிரைவலி அந்த மாதிரிலாம் இருக்குல. ஆமா. அதுல இது ஒண்ணு கேப்ப. ஓஹோ. கேப்ப கருப்பா இருக்கும்ல கடுகு மாதிரி. அது தாண்டி கேப்ப. கேப்ப கூட குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கேங்க. சுகர் உள்ள ஆளு பூரா கோடி கணக்குல காரை வச்சுக்கிட்டு பூரா ரோட்ல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கான். ஏன் பூரா சுகர் வந்து செத்து போயிரணும்னு பயத்துல. அதத்தான் கேப்ப தின்னுக்கிட்டு வர்றேன். கேப்ப வாப்பான்ற ஆளுகளையும் மூஞ்சிகளையும் முகரையிலும் மாதிரி பிச்சை பிச்சு புட்டு என்ன தானே பெரிய ஆளு? என்ன பெரிய ஆளா நீ? சவுடால மயிருக்கு பேசிக்கிட்டு. ஓ சவுடால மயிருக்கு பேசிக்கிட்டு இருக்க? குண்டத்தையும் குரும்பி அந்த வேற வந்து. நான் குடுக்கறத குடும்ப குண்டி தூக்கி புடிச்சு தொங்கணும். உனக்கு போட்டனா பாவட புர்றனுங்களே பாத்து. ஓ பாவடனா நான் போட்டனா உன் கையில அப்படியே டர்ன்னு கிழிஞ்சிரணும். உனக்கு போடுற ஓல்ல மூத்திரம் சிறுட்டு தள்ளபடி. நான் போடுற போட்ல உனக்கு மூத்திரம் வெளியில வந்துறணும். ஆளு என்ன பொம்பளை நீ பேசுற? நீ என்ன ஆம்பளை என்ன பேசுற? ஆம்பளை எதை பேசினாலும் நீ பொம்பளை பேசுவ. பொம்பளை எதை பேசுறா ஆம்பளை நீ பேசுவியா? ஆம்பளை பேசலாம். அதிகார துமுறல சொல்லல. பெண்ணு ஒரு சபையில எப்படி பேசணுமோ அப்படி பேசு. அப்படி இல்லையா? நீ என்ன பேசுற நாங்க பேசுவோம். அப்படி கிடையாது. இங்க பாரு இந்த உலகத்துல எங்கயாவது பெட்ட கோழி கூவி பொழுது முடிஞ்சிருக்கா? இல்ல. சேவ ஆம்பளை நாங்க சேவ கூணா தாண்டி பொழுது அப்படியே. புரிஞ்சுக்கிட்டல? என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. பொட்ட கோழி கூவி பொழுது முடிஞ்சிருக்கா பெட்ட கோழி? இல்ல. சேவ நாங்க கூணா தான் பொழுது அப்படியே. அப்ப சேவ கோழி கூவி தான் பொழுது முடியுது. ஆமா. அப்ப பொட்ட கோழி முட்டை போடுமே சேவ கோழி போடுமா? அடி சேவ விட்டுக்கிட்டு யாருன்னா தாண்டி நீ முட்டை ஓட முடியும்? ஊமச்சிருக்கி. நீ நான் முட்டை கொட்டைய போடு. எப்படி போடுவே? எப்படி போடுவே? யோ நாங்க போடுவோம் தன்னால. தன்னால போடுவே. இங்க தன்னால போட்டாலும் புளுப்புன்னு தான் இருக்கு. ஆளுகளையும் சைஸ்களையும் பாரு. யோ ஆளை சௌசரி பாரு பாரியா. இந்த சாவ கோழி ஏறாம நாங்க பொட்டை போட அதெல்லாம் முட்டை போடுவோம். எனக்கு பெண்ணு அதிகமா பேசினாவே எனக்கு எரிச்சலா இருக்கு. எனக்கு ஆம்பளை அதிகமா பேசினா எரியாத இடம்லாம் எரியுது. இரு ஆம்பளை பேசி என்னத்த நீ இது பண்ண? நீ ஆம்பளை நீ பேசி என்னத்த சாதிச்ச? பொம்பளை பேசுறது அட்டை தருத்துறியா? ஆம்பளை பேசினா அட்டை தருத்துறியா? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 4 பெண்கள் என்னைக்குமே புருஷனை அனுப்பிச்சு விட்டு வேப்ப மரத்துல கூடி சேர போட்டு உட்கார்ந்து பேசுவாங்க. எப்ப? அப்ப நான் சொல்றது ஒரு விஷயம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் பேசுவாங்க. இப்படியே பேசி ஒரு குடும்பம் முட்டிய வீடு கிளம்பிருச்சு. அதோட அந்த வேப்ப மரத்தை வெட்டிட்டாங்க. இந்த 4 பொம்பளை இப்ப கூடுறது இல்ல. வெயில் இதுல அடிக்குதான். எதுல அடிக்குது? மண்டையில அடிக்குது. மண்டையில. அதனால கூடுறது இல்ல. இங்க வா. என்ன? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இங்க ஒரு மேன்மணிக்கு தொட்டவனு கட்ட மேட்டு புடிச்ச உழுதவனு கட்ட. நீ பெண்ணு நீ என்ன வேணாலும் பேசுவ. நான் அதை கேட்டுக்கிட்டு வீல் போட்டு போவேன்னு நினைச்சியா? ஊம் போடுறதா பாவணும். அப்படி உனக்கு ஊம் போட்டு தான் ஆவணும். உனக்கு ஊம் போடுறதுக்கு பேசாம அதுல நாண்டுக்கு தொங்கி செத்து பேர் விடுங்க. என்ன சொல்றீங்களே? நாங்க அந்த காலத்துல புளியா மரத்துல உட்கார்ந்து பேசுறோம். ஆமா. அப்படினு சொன்னீங்களே. அது வாஸ்தவமான வார்த்தை. சரி. புளியா மரம் என்ன? ஆலமரம் ஒரு ஊர்ல ஆலமரம் அரச மரம் இருக்கு. அந்த இடத்துல தான் கூட்டமா வைப்பாங்க. எப்ப? சரி. அந்த காலத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாம் பெருசா இருக்கும். மீச. நீ பெருசா தேடுறேன்னு நினைக்கிறேன். சொல்லு. மீச பெருசா இருக்குங்க. சரி சரி. கூசாவுல ஒரு தண்ணி வச்சுக்கறாங்க. ஒரு கூசா மாதிரி இருக்கும். அத தண்ணி வச்சுக்கிட்டு ஆலமரத்துல ஒரு 10-20 பேர் வச்சிட்டு உட்கார்ந்து கூட்டம் பேசுவாங்க. அந்த காலத்துல இந்த காலத்துல ஊர்ல முதல்ல ஆலமரம் இருக்காயா? இல்ல. அரச மரம் இருக்கா? இல்ல. யார் கூட்டம் கூடுறாங்களா? ஆம்பளை பூரா எங்க உட்கார்ந்திருக்காங்க? பாலக்கட்டையிலயும் சுடுகாட்லயும் ஒவ்வொரு பாட்டுல வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. குடிச்சிட்டு பேச வந்துட்டாரு பா பேச்சு. நீ என்ன சொல்றன்னா ஆம்பளை ஊரா இப்ப குடிக்கிறிய அப்படின்னு சொல்ல வர? ஆமா. உன்கிட்ட கேக்குறேன். ஓ இதுல மாசம் எதுல இரு சொல்றது கேளு. இதுல மாசம் 1000 ரூபாய் ஏறுதா? ஏறுது. உன் அக்கவுண்ட்ல அதாயா ஏறுது. ஏறல. அது யாரும் நொப்பண்டு காசா? இல்ல. இல்ல நொக்கா தங்கச்சிட்டு காசா? இல்ல. இல்ல நொண்ணொன்னு தான் பிட்டு காசா? இல்ல. யார்ட்ட காசு தெரியுமா? கவர்மெண்ட் காசு. மயிர புடுங்குது. ஆம்பளை ஊரா பாலக்கட்டையிலயும் சுடுகாட்லயும் உட்கார்ந்து குடிக்கிறோம்னு சொன்னேன்ல. ஆமா. நாங்க குடிக்கிற வருமான வரியில இருந்ததே ஒதுக்கி உங்களுக்கு பெண்களுக்கு பூரா மாசம் 1000 ரூபாய் ஏத்துறாங்க. அடி சூம்ப கிடைச்சவளே யார்கிட்ட பேசுற? வேற எவனா ஒண்ணும் தெரியாதவங்க அவன்கிட்ட பேசு. நான் தான் கேக்குறேன். உங்களை யாரையா சாராயம் குடிக்க சொன்னது? நீங்க ஒரு ஹார்லிக்ஸோ ஒரு பூஸ்டோ ஒரு போன்விட்டா அப்படி குடிக்க வேண்டியதானயா?
அதுதான் உனக்கு எனக்கும் உள்ள கணக்கு. இப்ப ஹார்லிக்ஸ் போமிட்டா குடிச்சா என் உடம்புக்கு ஆரோக்கியம், என் உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமா தடகத்திரமா இருப்பேன். இப்ப நாங்க ஏன் பாதி பேர் தமிழ்நாட்டுல மட்டும் 75 80 விழுக்காடு 85 விழுக்காடு பூரா தண்ணி அடிக்கிறான்? என்ன காரணம்? சுயநலம் கருதி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா பெண்களுக்கும் இந்த காசு போய் சேரணும் அப்படின்னு நாங்க வந்து பாகுபாடு இல்லாம இருக்கோம். அடி சண்டாளி, நீ பொங்கலுக்கு 1000 ரூபாய் வந்தாலும் நியாயமா ஒத்துக்க, பொங்கலுக்கு உனக்கு 1000 ரூபாய் வருது. சரி, வருதா வரலையா? வருது. என்னைக்கு ரேஷன் கார்டுல ஆம்பளை பட்டா தூக்கிட்டு பொம்பளை பட்டா சொருகுனாங்களோ அதோட இந்த நாடு குட்டியாச்சரா போச்சு. 1000 ரூபாய் குடுக்குறாங்கல்ல, ரேஷன் கார்டுல என் பேர் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அடி சண்டாளி மகள, அடி பாதகத்தி, 1000 ரூபாய் கொடுத்தா இந்த புருஷா உனக்கு 500, நீ வேணுங்கிறத சாப்பிடு, எனக்கு 500 இப்படி ஜாக்கெட்டுக்குள்ள உள்ள வச்சுக்கலாம். அது நான் என் தர்மம். சரி, குடுக்கறது கூட ஆங்கி ஆவணும் இதுக்குள்ளேயே தள்ளுறேடி. நீ நல்லா இருப்பியாடி? நல்லா இருப்பியா? என் பேரை போட்டு தாண்டி நல்லா அரிசியை வாங்கின பிய திங்கிற ஏண்டி சண்டாளி மகளே, ஏண்டி நல்லா இத திங்கிறல இத திங்கிறல 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து உனக்கு நான் சமைச்சு போடுறேன் இல்லையா? உனக்கு சமைச்சு போடுறேன்யா? நாங்க மட்டுமா சாப்பிடுறோம்? நீ பெத்த பிள்ளைகளுக்கு தான் சமைச்சு போடுறேன். டேய், பிள்ளைன்னு சொல்லி எங்க ஆம்பளையில பூரா வர்க்கத்தை பூரா கொண்டுகிட்டு இருக்கடி சண்டாளி. டேய், எனக்கு நான் சமைச்சு போடுறேன், நீ சமைச்சு போடுற. நீ பெண்கள் சமைச்சு போடுறதுல ஒரு சுயநலம் இருக்கு. என்ன சுயநலம்? ஆம்பளைக்கு நீ வக்கனையா ருசியா சமைச்சு போடுற. ஏன் சமைச்சு போடுற? காரணம் இல்லாம சமைச்சு போடல சண்டாளி. நீ ருசியா சமைச்சு போட்டா தாண்டி நான் உனக்கு சுகம் கொடுக்க முடியும், இல்லைன்னா என் கரண்ட கால் நரம்பு பிடிச்சி இழுத்துக்க முடியும் சண்டாளி. அதுலயும் பாகுபாடு பண்ணி தாண்டி நீ சமைச்சு போடுற. ஓர வச்ச காரி அதுலயும் உங்களுக்கு சுயநலம் இருக்குல்லையா? என்ன உங்களுக்கு சுயநலம் இருக்குல்ல? என்னடா அத கெட்ட கால பிடிச்சி இழுத்துக்கமே. நான் தெரியாம தான் கேக்குறேன். பிள்ளை பத்தா அப்படினே நீங்க எல்லாரும் சொல்றீங்களே. இப்ப ஆம்பளை கூட நாங்க பிள்ளை பக்க மாட்டோம்னு மதுரை மாட்டத்தாவணில இருந்து கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணமா, இல்ல மதுரை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துல நாங்க மனு தாக்கல் பண்ணமா பிள்ளை பக்க மாட்டோம்னு? ஏண்டி சண்டாளி, கை தட்டினீங்க கொலை நடக்கும். அவர் கை தட்ட கூடாது. ஆண்டவன் உனக்கு கர்ப்பப்பையை கொடுத்திருக்கேன், அந்த கர்ப்பப்பையில குழந்தை உண்டாக்குற பாக்கியத்தை எனக்கிட்ட கொடுத்திருக்கேன், அதனால உனக்கு பிள்ளை பக்கற. இப்ப நீ சொன்னலையா சேவ கோழி தான் கூவுது, கூவி பொழுது விடுதுன்னு சொல்லுல, அந்த மாதிரி எங்களுக்கு நாங்க பொட்ட கோழி முட்டை போடுறோம், எங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு, உனக்கு இருக்கா? இல்ல பேச்சு பேசுற. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ பிள்ளை பத்தேன்னு சொல்றல, பிள்ளை பக்கறதா என்னன்னு சொல்லுவாங்க. என்னயா பிள்ளை பக்கறதா என்ன? பிள்ளை பக்கறதா என்னன்னா முக்கி பக்கறதுக்கு பேர் தான் பிள்ளை பக்கறது. இப்ப தமிழ்நாட்டுல 75 80 விழுக்காடு பூரா முக்கி பிள்ளை பக்க தெரியல. போன உடனே டெலிவரி ஆன உடனே நிறமாசத்தோட கொண்டுட்டு போறாங்க. இங்க கொண்ட உடனே டாக்டர் மல்லாக்க படுக்க போட்டுக்கிட்டு 10 பவுத்த 2 கழிச்சு உள்ள இருக்கிற குழந்தைய ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாரு. அது போய் பிள்ளைய பத்து விட்டா மயில புடிங்கி விட்டாங்க. அந்த காலத்துல சுயபிரசவமா பெத்தாங்க. நீங்க சொல்றீங்களா இந்த கேப்ப, இந்த கேழ்வரகு அந்த மாதிரி சாப்பிட்டாங்க, சுயபிரசவமா பெத்தாங்க. இப்ப அப்படியே ஏன் சாப்பிடுறோம்? எல்லாம் பையரிசி சாப்பிடுறோம். ஆபரேஷன் பண்ணி எடுக்கறாங்க. என்ன பண்றது? என்ன காரணம்? அடி சண்டாளி மகளே, ஆபரேஷன் பண்ண முடியாது. நீ அப்படியே உனக்கு அப்பேன் சீராட்டு குடுக்குறேன். நீ ஆபரேஷன் பண்ற அளவுக்கு இல்ல நீ நடந்துக்கற. 3 மாசம் ஆன உடனே உனக்கு இது வீங்கி போயிருது. எது? கால் வீங்கி போயிருது. அதானே. அச்சச்சோ மாசமா இருக்குன்னு உன்னை உரியில தூக்கி போட்டு தாளாட்றாங்க. அடியே உனக்கு அம்மியில முறகா அரைச்சா உனக்கு இது வலிக்கும்ட்டு, எதியா இடுப்பு வலிக்கும்ட்டு மிக்ஸில போட்டு ஆட்ற. அடியே ஆட்டுக்கல்ல போட்டு மாவாட்டினா உன் குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்டு நீ கிரைண்டர்ல போட்டு மாவாட்ற. அடியே பாயில வடித்தா உனக்கு முதுகு வலிக்கும், குறுக்கெலும்பு வலிக்கும்ட்டு மெத்தையில பொளந்துக்கிட்டு படுத்து 10 மணிக்கு ஆரம்பிக்கிறதே காலையில சீரியல் ரிமோட் எடுத்துக்கிட்டு பொழுக்குன்னு அமைக்கி ராத்திரி 10 மணி வரையும் சீரியல ஒண்ணு விடாம வார்த்தைப்பட்டுதே. நீ இது பண்ற, அப்புறம் பிள்ளை உனக்கு எப்படி சொகப்பிரசம் மயிர புடுங்க? சரி, என்ன இவ்வளவு விவரமா பேசுறிய? நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு பார்த்தா புருஷன் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தது மாதிரியே இருக்கியா? சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போறாளா? யோ, நீ யாருன்னு தெரியாது. அடி நாயோட ஆச்சா பியோட செத்த நேரம் என்னத்த கொண்டு போற? டேய் இங்க வா. யோ, யாரையா நீ? நான் யாரா இருந்தாலும் இங்க வா. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், சௌரிக்கு நீனே பேசிட்டு இருக்க. அடிங்க வா சண்டாளி, இங்க வா. சொல்றத கேளு. இந்த தோல் உனக்கு டெம்பரா இருக்கிற வரையும் தான் 10 பேர் ரவுண்ட் கட்டி சுத்துவேன். இது என்னைக்கு லேசா சுருங்கிருச்சோ உன்னை மாடு தாவணி பைச்சான்ல சப்போட்டா வைக்க கூட கூப்பிட மாட்டேன். என்ன சப்போட்டா தெரிஞ்சுக்க முதல்ல. என்னத்த கொண்டு போற? அடியே இருக்கிற வரையும் செஞ்சு முடி செத்து போடி. நீ யாரியா? யாரா இருந்தா உனக்கு என்ன? யாரா உனக்கு என்ன? யாரா இருந்தா கேட்டுக்கிட்டு செய்யணும். என்னதான் கேட்டுக்கிட்டு செய்யற? நீ யாருன்னு தெரியாதுங்கறேன். அதுக்கு உன்னை பொண்ணு வாக்க வரேன். 10 நிமிஷத்துல நான் மாப்பிள பிடிச்சிருக்கேன்ற அப்ப மட்டும் வந்து எங்க குடும்பம் செய்யற. ஆமா, தாய் தான் அப்ப யார் காட்றாங்க கை நீட்றாங்களோ அவங்க கல்யாணம் பண்ணிக்குவான். அவங்க அதுக்கு கடத்துல வந்து சாக சொன்னா சாவியா? கண்டிப்பா பெத்தவங்க சொன்னா செஞ்சுறனியா? அடையப்ப மயிர புடுங்குவே. அப்படி இருந்தா தான் தமிழ்நாடு நேரம் உருப்பிட்டு இருக்க மாதிரி சண்டாளி மகளே. பெத்தவங்க சொன்னது அப்படியே கோட தாண்டவே மாட்டா, மயிர புடுங்க மாட்டேன்றேன். என்னத்த பெத்தவது பாச்ச இங்க கேட்டு பொளந்து தள்ளிவிட்ட. இங்க பாரு, பெண்களை நம்ம அவமரியாதை பேசிட்டு இருக்க நீ. நான் பெண்ண பேச மாட்டேன். உனக்கு எனக்கு பந்தயம். இப்ப நீ பேசு. இந்த பாரு,
இந்த வரையங்குளத்துல ஆம்பளை அது முதல்ல புருஷனே எப்படி தெரியுமா நாங்க மதிப்போம் உனக்கு சொல்றேன் இந்த வரையங்குளத்துல வக்க மக்கள் நான் ஆம்பளை சார்பா பேச வந்திருக்கேன் நீ உன் தாய்மார்கள் சார்பா பேச வந்திருக்க சரி சத்தியமா உனக்கு எனக்கு பந்தயம் என்னைய நீ ஜெயிச்சிட்டுன்னு வச்சுக்க உனக்கு காலையில நான் அடிமையா மன்னார் குடிக்கு வரேன் இந்த இடத்துல கை தட்டல் அதிகம் வந்துருச்சுனா இருக்கட்ட அவங்க கை தட்ட மாட்டாங்க எனக்கு தெரியும் ஏன் என்ன தட்டுவாங்க ஐயே தட்டுனா அந்த புங்க மரம் கொலை உதிரும்னு பயந்துட்டு உட்கார்ந்திருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல பேசாம இரு இப்ப எனக்கு நான் உன்கிட்ட தோத்து விட்டுன்னு வச்சுக்க சரி உன்னோட மன்னார் குடிக்க காலையில உனக்கு என்ன வேணாலும் அடிமையா கூட வந்துறேன் சரிங்க சண்டாளி எனக்கிட்ட நீ தோத்து விட்டுன்னு வச்சுக்க காலையில என்னோட கொல்ல குடிக்க என் பொண்டாட்டி வந்துறியா இட பொண்டாட்டி பொண்டாட்டியா டேய் கீவுல நிக்கறாளுங்க தெரியும்ல ஆமா யாரையும் விட மாட்டேன் யாரு கீவுல உனக்கு இங்க வா உனக்கு ஒன்னு சொல்றேன் என்ன நாகரிகத்துல சிறந்தது ஆம்பளையா பெண்ணா பெண்கள் யாரு சொன்னா நான் சொல்றேன் என் கையை கொடுத்தா பறிச்சிடலாம் வாயை கொடுத்தா சிக்கிருவேன் நாகரிகத்துல சிறந்தது நான் ஆம்பளைன்றேன் நான் பெண்கள் தான் சொல்றேன் பெண்ணுன்ற நான் நிரூபிக்க பாரு எப்படி நிரூபிக்க இப்ப ஆம்பளையால பூரா பாரு பெரிய மனுஷன் பூரா வேட்டி சட்டை கட்டியிருக்கான் சரி பயல பூரா பேண்ட் சட்டை போட்டுருக்கான் மாறுதெல்லாம் அம்மன குண்டியா உட்கார்ந்திருக்காமா யாரு இல்ல 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 உன் தாய்மார்கள் எடுத்துக்க கல்யாணம் ஆன பெண்ணு சேலை கட்டணும் சரி வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை பாவாடை தாவணி கட்டணும் ஆமா இது தமிழ்நாட்டு பண்பாடு கலாச்சாரம் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறேங்க உண்மைதானே கண்டிப்பா ஒத்துக்கிறேன் நான் பேச்சுக்கு மாட்டேன் பேச்சு மாற மாட்டேன் இப்ப கல்யாணம் ஆன பெண்ணும் சரி வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளையும் சரி இப்ப பூரா லெக்கின்ஸா நல்லா டைட்டா குண்டி கிண்டி எல்லாம் ரப்பா இருக்கிற மாதிரி இதை ஒண்ணு போட்டுக்கிறது சரி இந்த டாப் ஒண்ணு போட்டுக்கிறது நீங்க என்னைக்கு ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சீங்களோ அதோட நிறைய பேர் விபத்துல வந்து கைகால் முடிஞ்சு செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் 75% பேருக்கு ஸ்கூட்டியை ஓட்ட தெரியாது இப்படி போயிட்டே இருக்கும்போது இங்கிட்டு வளையறதுக்கு இண்டிகேட்டர் இதுல போட்டு போட்டு இதுல வளையுறது இதுல வளைய ஒண்ணு பின்னாடி வரமா ஐயோ பொம்பளை எல்லாம் முட்டினா கொண்டு விடுவாங்களே அப்படின்ட்டு காலை சூட்டில இப்படி காலை போட்டுக்கிட்டு இப்படி புருன்னு திருகுறது திருகும் போது இந்த காத்துல முன்னாடி இருக்கிற டாப் இப்படி தூக்கும் பின்னாடி இருக்க குண்டி பிரிங்கிட்டு வர்றான் பின்னாடி வரவன் ரோட்டை பார்த்து ஓட்டுவானா அவன் குண்டியை பார்த்து ஓட்டுவான் அடி யோ சரி ஒத்துக்கிறேன் அடிக்கடி தாடி நல்லா இருக்கா முண்டமா முதுக்க நாங்க கேக்குறேன் பெண்கள் பூரா லெக்கின்ஸ மாட்டிக்கிட்டு டைட்டா மாட்டி இங்க யாரும் உட்கார்ந்திருக்காங்களா உட்கார்ந்திருக்கிற இடத்துல தான் பார்த்து பேசணும் இங்க பாருங்க எல்லா என்னோட பெண்கள்லாம் எப்படி புடவை கட்டிக்கிட்டு என் தாய்மார்கள் சகோதரிகள்லாம் எப்படி பெண்கள் புடவை கட்டிட்டு உட்கார்ந்து பாருங்க பார்த்துட்டு முதல்ல பேசியா இங்க உட்கார்ந்திருப்பாங்க இங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் காலையில நீ மாட்டுத்தாவணி போகாத இங்க உள்ளதான் பேச்சு இங்க வந்து ஏன் உட்காரலைன்னா ராத்திரி குளுக்கமா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு விரும்பின உடைய போட்டுக்கிட்டு வர்றாங்க அது மட்டும் இப்ப நாங்க பெண்கள் எங்கயாச்சும் ஸ்கூட்டி ஓட்டுறோம் எங்கயாச்சும் பெண்கள் போற இடத்துல ஆக்சிடென்ட் இருக்கா பெண்கள் அங்க போய் ஆக்சிடென்ட் பண்ணி உடுத்துட்டு பெண்ணுங்க அங்க போய் பொம்பளை பிள்ளை உடுத்துட்டாங்க சொல்றாங்களா அது காரணம் இருக்கு இங்க எது போனா உடுத்துட்டாங்க காரணம் இருக்கு எங்கயாவது பண்ணிய முட்டி பண்ணி செத்துருக்கா நாயை ஏத்தி நாய் செத்துருக்கா இல்ல நாய் தோளும் பன்னி தோளும் நல்ல ரப்பா இருக்கும் சரி பெரிய டாரஸ்ட் லாரியா இருக்க கூட இருக்கட்டும் இல்ல பெரிய போர் வீலர் சக்கரம் எந்த வண்டியா இருக்கட்டும் நாய் மேலே பன்னி மேலே ஏத்து ஒரு சத்தம் போட்டு நக்கலிக்கு பாத்திருக்கியா இப்படி ஏத்தம் போடு அப்படி அது மாதிரி நீயும் போய் முட்டினாத்தே எவனுச்சாங்க உனக்கு எந்த பாதிப்பு வராது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீ பெரிய பெரிய எங்களை பார்த்தப்படி நீங்க போல ஒருத்தர் நாங்க பொறுப்பா பேச்சு நீ என்னைய பத்தி கேவலமா பேச்சு எங்களை பத்தி பேச்சு போயா ஒரு சூடுக்க சொல்லுங்க வைக்க போடா உள்ள வெளிய அங்கடி இருக்கு மொகரைய பாரு மொகரைய பாரு அடி இருக்க வீடு இல்லாதவளே அடி உடுத்த துணி இல்லாதவளே அடி பூந்துக்கு ஏந்து கொடுத்தவளே அடி காராச்சவுக்கு காலத்துக்குனவளே அடி பக்கட கக்கடம் கலத்தவளே அடி சூடம் தைக்க ஆல்டர் குண்டுக்கார வச்சிருந்தவளே முருங்கை கைக்கு தாளக்காரன் வச்சிருந்தவளே மைச்சூர் பாக்குக்கு மைச்சட்டுக்காரன் வச்சிருந்தவளே அடி போடி நம்ம கமர் கட்டுக்கு நம்ம பெட்டிக்கார ராமதாசன் இது என்ன தண்ணி பைப்ல கேள்விப்பட்டிருக்கேன் சட்டைய பேசி முடிச்சிட்டியா தோசைக்கு தண்ணி வரதப்பல இடியாப்பத்தி கிழிச்சு வரதப்பல மாலை பத்தி மண்ணத்து வரதப்பல அவனா இவனா போடா என்ன தோசை நான் ஒன் தோசைக்கு மண்ணாந்து கிடந்தனா ஆனா இருந்து ஒன் தோசைக்கு நாம செத்துக்கிட்டு கிடந்தேன்னு சொல்ற மாதிரி இங்க வாங்கிட்டு இதோ சும்மா எங்கடி இருந்த ராசாத்தி இப்படி பேசுறீங்க சட்டாடி பாக்குறது சரி நான் கேக்குறேன் நீ எவ்வளவு தோசைக்கு தொண்ணாந்து கிடந்தே இல்லையா நீ நான் பொம்பளை ஆமா ஏன் பிடா என்ன நீ பொம்பளையா நான் பொம்பளை அப்புறம் என்னையா இந்த கூடத்துல இருக்கிற பெண்ணு நீ ஒண்ணா ஆமா சத்தியமா அடமா இது மேல சத்தமியாயா சரி இந்த கூடத்துல இருந்து ரெண்டு அக்காவை கூப்பிடுவோம் சரி ரெண்டு அக்காவை கூப்பிட்டு இந்த ஊர் மளிகை கடையில அரை கிலோ பருப்பு புளி உப்பு மிளகா வாங்கி கொடுப்போம் ரெண்டு பேரையும் நான் உட்கார வச்சு சாம்பார் வச்சுக்கணும் சரி ரெண்டு சாம்பாரும் ஒரே மாதிரி இருக்குமா வெவ்வேறு மாதிரி இருக்குமா அவங்க கை பக்கம் எப்படி இருக்கா அப்படிதான் அமையும் பேசினதானே பேச்சு வரும் ரெண்டு பேருக்கும் ஒரே கடையில அரை கிலோ பருப்பு புளி உப்பு மிளகா வாங்கி கொடுக்குறோம் ரெண்டு சாம்பாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஆனா நீ என்ன சொல்றன்னா வெவ்வேறு மாதிரி இருக்கு அது காரணம் கை பக்கும்ன்ற
கை பக்குவம் கிடையாது, மயிரை புடுங்குற பக்குவம் கிடையாது. இப்படி சொல்லிதான் பெண்கள் பூரா கொள்ள வருஷமா எங்க ஆம்பளை ஆளுகளை பூரா ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். பெண்கள் சமைக்கிறதுல உப்பில் இல்ல ருசி, மிளகாயில இல்ல ருசி, பருப்புல இல்ல ருசி. ஒரு பெண்ணு கட்டுன புருஷனுக்கு பெத்த பிள்ளைக்கே சமைச்சான்னு வச்சுக்க, சரியான மன நிலைமையில சமைக்கணுமா. கட்டுன புருஷனுக்கு சமைச்சான்னு வச்சுக்க, என் புருஷனுக்கு மீன் குழம்புனா அப்படி சாப்பிடுவா இருப்பான் அப்படின்னு ரசிச்சு ருசிச்சு சமைச்சா அந்த குழம்பு தித்தி பறக்குமா. இதே அந்த பெண்ணு பெத்த பிள்ளைக்கு சமைக்கிறா, என் பிள்ளை முட்டை குழம்புனா அப்படி சாப்பிடுவாப்பா அப்படின்னு ரசிச்சு ருசிச்சு சமைச்சானா அந்த குழம்பு தித்தி பார்க்குமா. இதே அந்த பெண்ணு இவங்க தாடியை போட்டு அறுக்க காலத்துக்கு வடிச்சு கொட்டி எதவ கொட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சமைச்சான்னு வச்சுக்க, அந்த குழம்பு புழுப்புன்னு தாண்டி இருக்குமா. நீனும் ஏங்க எப்பயுமே எங்க புருஷனுக்கு வந்து பாசத்தோட சாம்பார் வைப்போம். அப்படியே அந்த 5 மணி ஆடிச்சு வச்சுங்களேன், அப்படியே புருஷங்களை அப்படியே தொட்டு கும்பிட்டு அவங்க கட்டின தாலியை கண்ணில் எடுத்து ஒத்திக்கிட்டு அடி அக்னி கோத்ரி ராவத்ரி என் சூத்ரி பூத்ரி. உன் பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? உன் பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா, வீடு வெறிச்சோடியா இருந்துச்சுட்டு வெள்ளிக்கிழமை உட்காந்துக்கிட்டு பூளு பூளுன்னு அழுது. ஆமா, சாட தெரிய சக்கரத்தை விட்டு போனி அது அம்மா விட்டு கொய்யா மரத்துல போட்டு யா வியா யா வியா யா வியான்னுச்சா. ஆமா, இது புருஷன் அப்படி தூங்கி கிடக்கும்போது புருஷன் இதை தொட்டு கும்பிட்டு காலையா காலை எடுத்து கும்பிட்டு இந்த தாலி எடுத்து இந்த கண்ணுல ஒத்தி அப்படியே சாமி கும்பிட்டாலும் புழு புழுன்னு தமிழ்நாடு 2ஆ பறந்து போயிடும். எப்படியாச்சும் பெண்களுக்கு பொண்டாட்டிக்கு முதல்ல நீங்க மரியாதை கொடுக்குறீங்களா? நம்ம மாடுத்தவனி கக்கூசுல போய் பேசுறேன், கக்கூசுல போய் பேசுறேன், சூம்ப கடஞ்சவனி முகரே பாரு. யார் காலத்தை தொட்டு கும்புறேன்? மயிர புடுங்குறேன். ராத்திரி படுத்து கிடக்கும்போது தாலி கயிறு குத்துமுண்டு தாலியை கலட்டி தலைவாணிக்கு கீழே வச்சு படுத்துட்டு புருஷனோட படுத்துக்கிறது. காலையில எழுந்திரிச்சு அவக்குன்னு எடுத்து மாத்திக்கிறது. காலையில கக்கூசுல குளிக்கும் போது பாத்ரூம்ல குளிக்கும் போது தாலி கயிறு எடுத்து அந்த ஆங்கரில் தொங்க போடுறது. அவசரத்துல கிளம்பிடுறது, சேலை சட்டையை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு சண்டைக்கு போறது. போயிட்டே இருக்கும்போது ஐயோ அக்கா தாலி கயிறு நம்ம பாத்ரூம்லயே தொங்க போட்டு வந்துட்டக்கா அப்படின்றது. அடி இருடி போய் மாட்டிக்கலாம். அப்படி இப்ப அப்புறம் தாலி கயிறு கலட்டுறது மாட்டுறது அப்படியே போச்சு. அப்படியே தாலியை தெய்வம் வணங்குறானா, புருஷனை அப்படியே இதா வணங்குறான். டேய் உன் பேச்ச உங்க ஓடுற பொட்ட நான் இருக்குவாரு. யோ அதிகமா பேசிட்டு இருக்க நீ அதிகமா பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் இங்க நம்ம ஆளு பூரா கிளம்பிடுச்சு பாரு. இந்த மாதிரி உண்மையா சொன்னா எல்லாம் சொல்லத்தான் பாத்தீங்க. இது உண்மையா? நான் சொல்றது உண்மையா? நீ சொல்றது உண்மையா? நான் சொல்றது உண்மை. யார் சொல்றது? நான் கேளுங்க, என் பெண்கள் கேளுங்க. அப்படியே கணவன் 5 மணி ஆனா அப்படியே காலை தொட்டு கும்பிடுறான், கேளுங்க. இந்த மாதிரி அப்படி தொட்டு கும்பிட்டா நான் செத்துருவேன். வேண்டாம், எரிச்சல என்ன கேட்டு பாருங்க. அடியே கட்டுன புருஷன் முதற்கொண்டு இன்னைக்கு சோறு காசு சம்பாரிச்சதான் சோறு ஊத்துறியே. இல்லைன்னா இந்த உனக்கு ஒரு கேடு சோறு மயிர் வா தின்னுபிட்டு போய் சீட்டு விளையாடு, இல்லைன்னா எவன்டையாவது போய் வந்துக்கிட்டு வா தொலைஞ்சு வா அப்படின்னு சொல்றேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? பட்டினத்தார் கேள்விப்பட்டிருக்கியா? பட்டினத்தார் படிச்சிருக்கியா? பட்டினத்தார் வந்து பெத்த தாய் இறந்ததுக்கு மட்டும்தான் இறுதி சடங்கு முடிக்க அந்த ஊர்ல இருந்தாங்க. ஓஹோ. எவன் செத்ததுக்கு வரல. ஆனா ஒருத்தன் செத்ததுக்கு போய் ஒரு பட்டினத்தார் போய் அழுதுருக்காரு. இருக்கிற ஆளுக்கு போனா, சாமி எங்க சொந்தக்கார செத்ததுக்கு இப்படி அழுகிறீங்களே சாமி, நீங்களும் ரொம்ப எங்க மேல பாசம் வச்சு அழுகிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி. பட்டினத்தார் சொல்லியிருக்காரு, அடவோங்கடா நாளைக்கு பூரா நீங்க சாக பொரிய நினைச்சுட்டு தாண்டா அதை நினைச்சு தாண்டா அழுகிறீங்க அப்படின்னு இருக்காரு. இப்ப உனக்கு இன்னொன்னு புரியுற மாதிரி சொல்றேன். நீ பொண்டாட்டி வந்து புருஷனை தெய்வமா நினைக்கிறேன்னு சொல்றீங்களா? இந்த உலகத்துல அன்பு பாசம் எல்லாம் உண்மைதான், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, தப்பு சொல்லல. ஆனா கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சொந்த பந்த உறவா இருந்தாலும் சரி, ரொம்ப பற்றா இருக்க கூடாது. தாமரை இலையில எப்படி தண்ணி பட்டும் படாம இருக்கோ அது மாதிரிதான் வாழணுமா. பாசம் இருக்கணும். ஆனா என் பொண்டாட்டி இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்றாங்க அவரு. என் புருஷன் இல்லைன்னா நான் செத்துருவேன், என் பிள்ளை இல்லைன்னா செத்துருவேன் அப்படி மட்டும் வாழவே கூடாது. அப்படி யாரும் வாழ மாட்டாங்க. இந்த உலகத்துல கேள்விப்பட்டிருக்கியா? கட்டுன புருஷன் செத்தவன பொண்டாட்டி நாண்டுகிட்டு தொங்குனத கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல பொண்டாட்டி செத்தவன புருஷன் எவனா செத்துருக்கானா? இல்ல பெத்த உள்ள செத்தவன பெத்த தாய் தப்பன் செத்துருக்கானா? இல்ல இல்லையா? அப்பதான் பட்டினத்தார் ஒருத்தன் சொன்னாரு, இந்த உலகத்துல எல்லாமே பொய்யிடா, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, இத நம்பாத. கட்டுன பெண்டாட்டி பெத்த பிள்ளை உறவினர்கள் எல்லாமே சும்மா ஒரு மாயமான உலக பொய்யான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு இருக்காரு. ஓயா என் பொண்டாட்டி நான் சாப்பிடுறேன் சாப்பிடுவேன், என் பிள்ளை என் இதுல தூக்கி போடுவேன், காலை என் தொடையில தூக்கி போட்டு தான் படுப்பேன். ஓயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு மருந்து தரேன், சாப்பிட்டுட்டு படு. என்ன மருந்து? அது ஒரு மருந்து. செத்தது மாதிரி ஆயிருவேன். எவ்வளவு பெரிய மருத்துவர் வந்து உன்னை பரிசோதனை பண்ணாலும் செத்துட்டு நம்புவேன். எவனும் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீ என்ன நடக்கணும் சுத்தி நடக்கணும் உன் காவல கூட கேட்டுக்கிறா அப்படின்னு கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன், இன்னொரு மருந்து தந்துருவேன், எந்திரிச்சிருவேன். இந்த செய்தியை பூரா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வர
வர லேட் ஆயிடுச்சா வந்துருமடா நம்பி சாப்பிட்றா அப்படின்ட்டாரு சாப்பிட்டேன் சரி படுத்துட்டேன் அதுக்குறா அவர் முண்டாட்டி என்ன வளர்த்த என் சாமே சீமே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அது அப்ப மயன் சொல்றேன் அப்பா உன்னோட இப்பவே செத்த சுடுகாட்டு வந்துருன்றேன் எல்லாம் அழுகுறாங்க சரி என்ன பண்ணிட்டாரு சாமி வர லேட் ஆயிடுச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க கட்டில தூக்கிட்டாங்க வீட்டுக்குள்ள இருந்து தூக்கிட்டே வரும்போது இந்த தூண் இருக்கும் பாரு நில அது இடிச்ச உடனே இவன் எப்படி எந்திரிச்சிட்டேன் சரி எந்திரிச்ச உடனே சாமி கொஞ்சம் நேரம் செஞ்சு வந்தோடனே சாமியை கட்டி எறிவிக்கேன் போயா என்னவா சொன்னேன் என் பொண்டாட்டி என் மேல பாசம் இல்லைன்னு என் பிள்ளை பாசம் இல்லைன்னு துடிச்சுட்டாங்க அப்படின்னு இந்த சாமி சொல்லியிருக்காரு நான் வர காலதாமதம் ஆயிப்போச்சு ஒரு வாரம் சொல்லிட்டேன் மறுபடியும் தரேன் நீ சாப்பிட்டு படுறா அப்படின்னு கேட்டேன் மறுபடியும் ஒரு வாரம் சொன்னோன்னு சாப்பிட்ட உடனே செத்த மாதிரி படுத்துட்டேன் எல்லாம் கோகலையும் அழுதுருக்காங்க அழுதுகிட்டு இருக்கும்போது கட்டில வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்ப பொண்டாட்டி சொல்லியிருக்கேன் அந்த நிலையில இடிக்காம அவரை தூக்கிட்டு போங்க அப்படின்னு அப்பத்தே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அடி உங்கடி உள்ள வச்சிருக்கீங்களா இது தூரம் பொய்யாடா உங்கடி நாசமத்து போகல அப்படின்னு சாமியோரோட பெறப்பட்டானா அந்த பையன் அந்த பேசாத என்ன தொழில் பண்ற நீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா ஏன் வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க நீ என்ன தெரியுமா பழ வியாபாரம் பண்ணாத ஒரு வியாபாரம் பண்ணு ஒரு வியாபாரம் தான் பழ வியாபாரம் அதே என்ன பழம் இழந்த பழம் இதுவா ஓ பழம்யா இந்த பாக்க சைஸ் சரியில்லையே बहुत अच्छा बड़ा हो गया பழம் அதே இழந்த பழம் ஹிந்தில பெருசுன்னு சொன்னேன்டி அதுக்கு எங்க பாத்துட்டு சொல்ற ஹிந்தில இப்ப பேசலைனா குச்சி எடுத்துட்டு குண்டில அடிக்கிறாங்களா சரி बहुत अच्छा அண்ணே சொல்றது ஆமா அரகுறையா பேச வேண்டியதானே என்ன பண்றது தெரியல நீங்க சொல்லி கொடுங்க அவர் நல்லா பேசுறாரு बहुत अच्छा है बहुत अच्छा இல்ல बहुत अच्छा தமிழ்ல தவிர எந்த மொழியும் பேசாத இருக்கட்டே உன் இழந்த பழத்துல எனக்கு சின்ன டவுட் என்ன சந்தேகத்தை கேக்குறீங்க கேளுங்க என் சந்தேகத்தை சொல்றேன் உன் பழம் நல்லா டெம்பரா இருக்குமா இல்ல கொலக்கொலன்னு இருக்குமா பழம் வேணுமா உனக்கு பழம் மட்டும் கேளியா அது என்ன பழம் உண்டு காசி அம்டு உன் பழத்துல சந்தேகத்தை கேக்குறீங்க சரி கேளுங்க பழம் நல்லா இருக்கும் டெம்பரா இருக்குமா கொலக்கொலன்னு இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது பழம் நல்லா இருக்கும் ஒண்ணு ஆத்துல கலவை இல்ல சேத்துல கலவை எதுலயுமே கால வைக்க மாட்டாங்க சரி உன் பழத்துல காம்பு இருக்கா காம்பு இல்லாம எப்படிங்க பழம் இருக்கும் காம்பு தான் இருக்கும் அந்த காம்பு கிள்னா பால் வருது எங்க காயில பால் வரும் பழத்துல எப்படி வரும் பழத்துல லேசா அந்த காம்பு அப்படி நசுக்கிட்டா ஊன் தண்ணியா வடிமே வருதா அது பழத்துல வரும் அப்ப ஏதோ சோதிச்சு பாத்துர்க்கேன் சரி போய் யாவருக்கு சொல்லுங்க இழந்த பழம் படிச்ச கச வந்த பழம் இது தேனாக இனிக்க பழம் படிச்ச கச வந்த பழம் இது தேனாக இனிக்க பழம் அட இன்னொரு வாங்க பழம் இது எனக்கு பிறந்த பழம் இத்தனை பேருக்கு இழந்த பழம் பாத்தியா எடுத்து பார்த்து பழங்களை யோசிச்சு பாத்தியா கைக்கு அடக்கமா எல்லாம் புடிச்சிட்டீங்க வாட்டம்மா வாங்கய்யா அட வாங்கய்யா வண்டிக்கு கீழே வாங்கய்யா வாங்குறவர காணுங்க ஏறாத மலைமேலே இறந்த பழுத்திருக்கு ஏறி உழுப்பட்டுமா பாட்டு படிக்கட்டுமா இளமச்சம் கண்டுகளா எந்தோட்டு பொண்ணுகளா அப்படி ஒரு எம்மா கண்ண மாசமாலான பொண்ணு ஆடுறதுக்கு வந்தா நான் என்னடா செக்ஸ் முடியல அவளை கட்டிப்பிடிக்க வந்தா பாட்டே மாத்திக்கிட்டு நல்ல முண்டமா இருக்கா முண்டமான அம்மனை குண்டியா இல்ல நல்லா இருக்கா ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கு ராமதான் சொன்னேன் ஸ்ட்ரக்சர் ஆமா சரி சரி அப்பப்ப நாங்க பிடிச்சி எடுத்துக்கிறோம்னே ஒண்ணு ஒரு வழியாக்கா கூட மாட்டாரு போல இருக்கடா அவர் நமக்கு ஏத்தி போறவரா இல்ல அப்பப்ப ட்ரான்ஸ்லேஷன் பண்றது நான் உருதுல பேசுறேன் அண்ணன் அப்பப்ப நீங்க நினைச்சிருக்கதா இருக்கடா அந்த பிள்ளை உதல பத்தில எப்படி சொல்லு நீ தான் சொல்லு சூப்பர்
இல்லப்பா, ஆரஞ்சு சொல்ல பத்திரிக்கை. ஆமா சப்பளம் அவனே ஒத்துக்கிட்டான். எல்லாத்தையும் கழுவி நிமிட்டாண்டா. எச்சரிக்கையா இருந்துக்கிறேன். பச்சை பார்வை தீராதடி மச்சாங்குடி மாறாதடி. பச்சை பார்வை தீராதடி மச்சாங்குடி மாறாதடி. அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவங்க. அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரியவில்ல. அது என்னவோ பண்ணுவா என்னவோ பண்ணுவா என்னவோ சொல்லுவா என்னோட கிளைக புள்ள அது கண்ணாங்க குறிக்க புள்ள. அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரியவில்ல. ஆயிரம் மீன் பிடிக்க பானை ஆத்துல ஐயிர மீன் பிடிக்க போற ஆத்திலே ஓடா மீன். ஐயிர மீன் பிடிக்க போற ஆத்திலே சொல்லி கொடுக்கிறேன் கேளுங்க. ஐயிர மீன் பிடிக்க போற ஆத்திலே ஒரு ஆறா மீன்
இருக்கு. உன்னை காதல் பண்றேன். காதல் கிட்டவா. என்ன காதல் பண்றீங்களா? காதல்னா என்னங்க? கிட்டவா. நான் என்ன மையத்துக்கு வந்திருக்கேன்? சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கேன். கிட்டவா. இப்படி கௌதமி என்னைய பிடிச்சிருக்கா? என்னங்க இப்படி கேட்டீங்க? நீங்க எப்ப வந்தீங்களோ அப்பவே உங்களை பிடிச்சு போச்சுங்க. சத்தியம். செஞ்சா உங்களை தான் செய்யணும். நானும் அப்படித்தான்டா இன்னைக்கு முத உன்னை சந்திச்சனும். அதுல இருந்து அப்படித்தான் நினைச்சுக்கிட்டே. என்னன்னு? உன்னையத்தான் விரும்பணும். நான் செய்யணும்னு சொன்னனே, என்னன்னு சொல்லல. என்னம்மா? கொலை செய்ய போறேன். கொலையும் செய்வாள் பத்னி. குண்டிய திருப்பாத, நேரா நில்லு. காதல் இப்படிதான் பண்ணுவாங்களா? ஸ்ட்ரைட். கௌதமி என்னைய விட்டுட்டு வேற வண்டியும் ஜம்பனி பெறுவியா? என் காதலை சொல்லு. எப்படி? எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? என் உயிர் உள்ளவரை உன்னைத்தான். என்ன தவிர யாரையுமே நீங்க நினைக்க மாட்டீங்களா? இல்லடா. சிக்காம நினைக்க மாட்டேனா? ஒரு மயிரும் சிக்காம தான் இருக்கு. சிக்காம இருக்கா? என் காதலை சொல்கிறேன். யார்ட்டையும் நான் ப்ரப்போஸ் பண்ணல. சரிங்க, உங்க காதல் எப்படிப்பட்ட காதல்னு சொல்லுங்க. ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? போடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது ஒண்ணு, கால் ரெண்டும் போகுது பின்ன, நான் முத்தம் போட துடிக்கிறேன் ஒண்ணு, நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு, நீ காய்தானா பழந்தானா சொன்னா என்ன? ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது ஒண்ணு, கால் ரெண்டும் போகுது பின்ன, நான் முத்தம் போட கொடுக்கிறேன் ஒண்ணு, நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு, நீ
அப்படிங்கிறதுல இப்படி எல்லாம் என்ன காதலிக்கிறேன் விருதமா கை தட்டக்கூடாதுங்கிற விதமா சரிங்க இப்படி எல்லாம் லவ் பண்றீங்க என்ன ஆசைப்படுறீங்க ஆனா நான் உங்க மேல ஆசைப்படணும்ல பண்ண மாட்டியா உங்க மேல எனக்கு ஆசை வரலங்க வல்லைனா குச்சி எடுத்து கிளப்பி விடவா நான் லவ் பண்றதெல்லாம் வேற ஒரு ஆளத்தான் இந்த பாட்டை பாடியே 100 ரூபாய் வாங்கிட்டு இல்லையா மதிமுறையா உரிய மனிதநேய தேவர் பாடல் ஆப்பநாட்டின் வில்வநாதன் தாய் கிராமம் 448 கிராமங்களில் தலை தாங்கும் ஆப்பனூர் பாவலர் வில்வநாதன் ஹார்மோனியன் எம் தயாளன் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் ஆப்பனூரை சேர்ந்த அன்பு உள்ளவர்கள் 101 ரூபாய் அன்பை கொடுத்து விடுத்துள்ளார்கள். ஆமாம் ஹார்மோனியம் மெயின் பின்பாட்டு சார்பாக ஆமாம் வில்வநாதன் ஆப்பனூரில் இருக்காருன்னே அன்பு அண்ணன் அவர்கள் சார்பாக பெயிண்டிங் கான்ட்ராக்டர் அன்பு அண்ணன் ஆமாம் தயாளன் அன்பு அண்ணன் அவர்கள் 101 ரூபாய் அன்பை கொடுத்து விடுத்துள்ளார்கள். அன்பு அண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி நடிக்கிறாங்க. ஏன் காதல் சொல்லணுமா? நான் தான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றேன்ல. ஆமா நான் காதலிக்கிறேன்ல வேற ஒரு ஆளத்தானுங்க. யாரடி? அவர் வேற ஒருத்தர். நவரின் கொட்டதல்ல பண்ண வேண்டியது. ஓன் கொட்ட உள்ளுக்கு போற அளவுக்கு பாடுறதுக்கு நான் என்ன பண்றது? நான் காதல் பண்றதுல வேற ஒரு ஆளதான். நீ கேட்ட இல்லையா? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னல. நீ யாரை விரும்புறன்னு என்ன கேட்டிருக்கணும்ல. கேட்காம லவ் பண்ணா நான் இதுக்கு பொறுப்பாக முடியுமா? எல்லாம் வேஸ்டா போச்சுடா. இப்படி மாடா காலில் விழுந்து காதலிக்க மாடா என்ன பொண்ணாடா இல்ல என்னடா ப்ளீஸ் ஒரு தடவை வேண்டிய மாதிரி ஆகி போச்சு. நல்ல முண்டதாண்டா சொல்லிச்சான். மாறிய வாய பழக்கிறானு என்ன லவ் பண்ணலாம் தூக்க மாட்டேங்கற போல இருக்க. சும்மா வா. நான் உன்ன படல போயா. திரும்பி அழுவேன் மரியாதையா சொல்லிட்டு உள்ள போயிரு. என்ன இந்த ஆளு கால்ல விடுறாரு? சும்மா சாத்திரத்துக்கு பண்றேன்னு சொல்லிட்டு போவான். சரிங்க. இவ்வளவு தூரம் கொட்ட உள்ளுக்கு போற அளவுக்கு பாடி இருக்கிய. ஏண்டி கள்ளச்சின்னு. அதுக்காண்டி நான் காதல் பண்ண வேண்டாமா? கண்டிப்பா பண்றேங்க. பண்ண விட்டுட்டு போயிராத பொளந்துறியும் பொளந்து. என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? மச்சான் மச்சான் ஆசை மச்சான் எப்பத்தா மறிவீக உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக ஏன் உசுறு வாடுது ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே அந்த அழகு சேல உண்மையில காலே சமச்சானே ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே அந்த அழகு சேல உண்மையில காலே சமச்சானே நாமோ முடிச்சு போட்டு வச்சு உறவுக்காகத்தான் நான் கட்டி போட்டு காத்திருந்தேன் உறவுக்காகத்தான் எப்பதான் வருவீங்க உள்ள எங்கவே அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாடுது எப்பதான்
மச்சான்